செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை அருமையாக இங்கு வழிநடத்தி வந்திருக்கின்றார். தேவனுடைய கிருபை நிமித்தமாக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். தவிர வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல, வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல. ஆகவே நம்மையே ஒருத்து, நம்மையே முற்றிலுமாக இந்த தேவனுடைய கருத்துக்குள்ளாக ஒப்படைத்து, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேங்க. ரெண்டும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேங்க. நீ சொல்றது எல்லாவற்றையும் நான் கேட்கிறேங்க. கேட்போமா? கேட்போமா? அருமையான இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மீண்டுமாக ஒரு ஈஸ்டரை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கின்றாருங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லைங்க. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இன்று கர்த்தருடைய நாள், மகிழ்ந்து காணப்படுவோம். வெற்றியின் நாள் இது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத்தேயுவின் புத்தகம் மத்தேயுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். மத்தேயுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். அதிகாரம் 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், 19ஆம் வசனம். Matthew 28 7, 10, 19. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள். ரைட். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். எஸ். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. எஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3 காரியங்கள் இந்த வசனத்துல. 7ஆம் வசனத்துல இது எப்படிப்பட்ட காரியம்? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இன்னும் நிறைய சீஷர்களுக்கு, மக்களுக்கு யாருக்குமே விளங்கலைங்க. இது எப்படிப்பட்ட விளங்காத காரியமாக இருந்ததா? பலார்னு ஒரு அறை ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும்? ஸ்டார் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சா? என்னடா இது, இப்பதான் வந்தாரு, 3 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு, டக்குன்னு ரோமர்கள் போட்டு இவரை அடிச்சு கொண்டுட்டாங்க, இப்போ எழுந்துட்டாரு. அதை விட இன்னொரு காரியம் இருக்கு, புரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. சரி, இந்த உயிர்த்தெழுதல் என்னும் இந்த காரியத்தை குறித்து நடந்த ஒரு காட்சியை தான் மத்தேயுவானவர் எழுதியிருக்கின்றார். என்ன எழுதியிருந்தாரா? இயேசுவானவர் எழுந்து விட்டார். சீக்கிரமாய் அவர் சொன்ன காரியங்கள், அவர் எழுந்த பிறகு அவர் சொன்ன காரியங்கள் 3 காரியங்கள். என்னென்ன சொன்னாராங்க அவரு? 7ஆம் வசனத்துல சீக்கிரமாய் போய் யாருக்கு சொல்லுங்க? நம்பர் 1, சீஷர்களுக்கு சொல்லுங்கள். 10ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கு, பிரதர்ஸ். இந்த பிரதர்ஸ் என்கின்றது இயேசுவானவருடைய பிரதர்ஸ் இல்ல, பிரதரன், அவரோடு கூட இருந்தவர்கள். அதை நம்ம பிறகு பார்க்கலாம். 3வது வசனம் 19ஆம் வசனம் என்ன சொல்றாரு?
நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்கி. நன்றாக ஒன்று கவனிக்க வேண்டுங்க. இயேசுவானவருடைய இருதயம், இயேசுவானவருடைய நாடி துடிப்பு எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? முதல் காரியம் அவர் என்ன சொன்னாரா? அவர் எழுந்த உடனே நீங்கள் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாருக்கு? சீஷர்களுக்கு. அடுத்தாப்புல அவர் என்ன சொன்னாரா? நீங்கள் போய் என்னுடைய சகோதரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு. மூன்றாவது தான் தேவன் சொல்றாரா, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்க. இயேசுவானவருடைய நாடி துடிப்பு என்ன? என்னுடைய சீஷர்கள், நான் தெரிந்து கொண்ட மக்கள், என்னை விசுவாசிக்கும் மக்கள் அல்ல, அவர்கள் தான் இங்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கின்ற மக்கள். நீங்களும் நானும் அந்த வரிசையில வந்திருக்கோங்க. சுவிசேஷம் யாருக்காக, இந்த ஒரு பெரிய ஒரு காரியம் யாருக்காக சொல்லப்பட்டது? முதலிலே சீஷர்களுக்கு சொல்லப்பட்டதாம். ஏன் சீஷர்களுக்கு சொல்லப்பட்டதாம்? அதை பற்றி காண தேவன் உதவி செய்வாராக. The Great Commission என்று சொல்லுகின்றார்களே, The Great Commission கர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு காரியம். The Great Commission. சீஷர் முதலிலே அவர் என்ன சொன்னாரா? போய் என் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஏங்க சீஷர்களுக்கு சொல்ல சொன்னார் கர்த்தர் முதலிலே போய்? அதற்கு ஒரு காரணம் உண்டுங்க. மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். மத்தேயு 26:56. தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சீஷர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுதா? யார் இந்த சீஷர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசுவாசித்தவர்கள் அல்ல, அவிசுவாசிகள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? கர்த்தரை விட்டு ஓடி போன மக்களாக இருந்தார்களாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எழுந்த உடனே, உயிரோடு அவர் எழுந்த உடனே இயேசுவானவர் முதலிலே சொல்லுகின்றார், ஓடி போன அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போய் சொல்லியா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நான் அநேக நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை தடவை இயேசுவை விட்டு ஓடி போயிருக்கோங்க. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டும், கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மை அழைத்து வந்தும், நீங்களும் நானும் அவரை விட்டு ஓடி போய்கொண்டே இருக்கின்றோம். சுவிசேஷம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்காக. யார் நாம்? ஓடி போன மக்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியா? ஓகே, I'll do something in English. என்ன பாஷை? ஹிந்தியா? சரி, ஓகே. ஏசாயாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Isaiah chapter 8 verses 16. மிக அருமையான வசனங்க. சாட்சி ஆகமத்தை கட்டி சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடுகின்றார். சாட்சி ஆகமத்தை. ஆகமம் என்றால் என்னங்க? நம்முடைய கையில வச்சிருக்கோமே, அதை என்ன சொல்றாங்க? வேதாகமம். சாட்சி ஆகமம். அந்த வேத ஆகமத்தில் என்னங்க இருக்கு? கர்த்தருடைய சாட்சியும் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அநேகருடைய சாட்சிகளும் தான் இருக்கின்றது. We find in the Bible the testimony of God and of God's people. The word of God says, bind up the testimony, seal the law among my disciples. என்னை நம்பி இருக்கின்றவர்கள் அல்ல, அவிசுவாசிகள் அல்ல. தேவன் சொல்றாரு, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன காரியம் இருக்க வேண்டும்? இந்த சாட்சியின் ஆகமம் என்னங்க? அது
நம்முடைய கையில் இருக்குல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சாட்சியின் ஆகமம் கட்டி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, முத்திரை எதுக்குங்க போடுவாங்க? Why do they seal it? ஏங்க முத்திரை போடுறாங்க கோட்ல? அங்கீகாரம், preserve. ஏங்க முத்திரை போடுறாங்க கோட்ல? அத்தாரிட்டி, ரைட். ஏங்க அதை யாரும் உடைக்க கூடாதுங்க. ஹல்லேலூயா, ஜீசஸ். நீங்களும் நான் அதை உடைக்க கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய இந்த சாட்சியாகமம், கர்த்தருடைய testimony, the Lord's testimony should be here within my heart so that I will not break it. இந்த சாட்சியாகமத்தை நான் உடைக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுது? இந்த சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே நீங்க வையுங்க. ஆனால் அவர்களோ அதை உடைத்து ஓடி போனார்கள். தேவன் சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தி என்னுடைய சீஷர்களுக்கு முதலாவது போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா, ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் 15:8, the book of John chapter 15 verse 8, 13:35. இந்த ரெண்டு வசனத்தை வாசிங்க. யோவான் 15:8, யோவான் 13:35. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருக்கிறீர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் சீஷராய் இருப்பீர்கள். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. 35, 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கனி கொடுப்பீர்களே என்றால் என் சீஷர்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகின்றீர்களே என்றால் சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள். தேவன் சொல்றாரு, நீ என்கிட்டயே அன்பு காமிக்கலையா, ஓடி போயிட்டியா என்னை விட்டுட்டு. யாருங்க ஓடி போவா? அன்பில்லாதவர்கள் ஓடி போவார்கள். தேவனே, இந்த காலை வேளையிலும் கூட அன்பில்லாதவனாக நான் காணப்படக்கூடாது. இந்த விந்தை கிறிஸ்தேசு நாதர் எனக்கு மேல் வைத்திருக்கும் இந்த அன்பை விட மிக பெரிய அன்பு வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. ஜீசஸ், மற்றவர்கள் நான் சீஷர் என்று அறிந்து கொள்வதை விட நான் கனி கொடுத்து உம்முடைய சீஷனாக நான் மாற வேண்டும். அதுதான் பெரிய காரியங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அன்பை பற்றி வேதம் என்ன சொல்லுதுங்க? சற்று அந்த அன்பை பற்றி பார்த்துவிட்டு கடந்து செல்ல விரும்புகின்றேன். What does the Bible talk about this thing called love? 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை நான் வாசித்து விடுகின்றேன். தயவுசெய்து நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் போதும். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு என்று அந்த அதிகாரம், அந்த வசனங்கள் துவங்குகிறது. 5ஆம் வசனம், அன்பு என்ன செய்யுமா? அயோக்கியமானதை செய்யாது. சீஷர்கள் என்ன செய்தாங்களே ஐயா? ஓடி போயிட்டாங்களே ஐயா. கர்த்தரை பிடிக்க வந்த உடனே when they came to arrest Jesus, when they came to take him into prison and to kill him, the disciples ran away. அன்பு என்ன செய்யாதான்? அயோக்கியமானதை செய்யாதான். 7ஆம் வசனம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சகிக்கவில்லையே, நான் ஓடி போயிட்டேங்க. என் தேவரோடு சேர்ந்து அவர் கெஞ்சுறாரு. என்னுடைய நேசர் என்னை பார்த்து கெஞ்சுறாரு, ஐயா ஐயா, என்னுடன் 1 மணி நேரம் நீங்க விழித்திருக்க கூடாதா? இல்ல, நான் தூங்கிட்டேங்க. சரி, அதெல்லாம் போன பிறகு என்னை அவர்கள் பிடித்துக்கொள்ள வருகின்றார்கள். 12 பேரும் ஓடி விட்டார்களுங்க. ஒருத்த மறுதளித்து ஓடி விட்டான், 11 பேரும் ஓடிட்டாங்க.
அன்பு எப்படிப்பட்டதாக உள்ளதாம்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். என் நேசர் ஒரு பயங்கரமான கட்டத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றார். அவரோடு நான் நிற்பேனா அல்லது அவரை நான் நிராகரித்து விட்டு ஓடுவேனா? Jesus, the choice is yours and mine. Hallelujah. 8ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. Love never fails. Love never fails. Love never fails. அன்பு ஒரு காலம் ஒழியாது. The love that was shed for us from the cross shall never, never, ever fail. இயேசு நமக்காக இந்த சிலுவையின் மூலமாக அந்த அளித்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் சீஷர்களோ இயேசுவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கட்டம் என்று வந்தவுடனே ஓடி போய் விட்டார்கள். அவர்கள் கட்டி வைத்திருந்த அந்த ஆகமம் எல்லாம் கவிழ்த்து விட்டு, உடைத்து விட்டு, அயோக்கியமானதை அவர்கள் செய்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் சொல்றாரு லூக்கான் புத்தகத்துல, இழந்து போனதை எப்படி? that which was lost. எங்க ஓடி போனாங்களா? they were all lost. எங்க போனாங்கன்னே தெரியாது ஐயா. அத பத்தி தான் தேவன் சொல்றாரு லூக்கான் புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. that which was lost. How many times you and I have been lost? எத்தனை நேரம் நீங்களும் நானும் தொலைந்து போயிருக்கின்றோம் இந்த இயேசுவினிடத்தில் விட்டு. எத்தனை நாட்கள் அவரை நம்ம தேடவே இல்லை. தேடாத நாட்கள் எல்லாம் நாம் தொலைந்து போயிருக்கும் காரியங்களுக்கு சமமாக உள்ளது. அவரை தேடாமல் மற்ற காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கின்றோமே. We have also been lost. Hallelujah. தேவன் சொல்றார், அந்த இழந்ததை தான் திரும்பவும் பெற நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய உயிரையே நான் சிலுவையிலே வைத்தேன். I have come to seek that which was lost. So many times in your life and my life we have also got lost, but Jesus says, I have come to seek that which is lost. வேதத்தில் இன்னொரு அழகான வசனம், எத்தனையோ தடவை அடிக்கடி நம்மளும் சொல்லியிருக்கோம், அடிக்கடி வேதத்தை படிக்கிறோம். ஆனால் தேவன் நம்ம ஒரு கட்டத்துக்குள்ளாக எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை விளக்குகின்றார். என்னுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த காலை வேளையில சங்கீதம் 119, 176 கடைசி வசனம் எல்லாம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 119, 176, 119, 176. நான் படிக்கிறேங்க. தயவு செய்து நீங்கள் மிக மிக ஆழ்ந்த தேவனுடைய சிந்தையோடு இந்த வசனத்தை படிக்க நான் விரும்புகின்றேன். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பினேன், உமது அடியேனை நீர் தேடுவீராக. ஜீசஸ், இந்த வசனத்தை தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களிலே நன்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். காணாமற் போன ஆட்டை போல நான் வழி தப்பினேன் ஆண்டவரே, உமது அடியேனை நீர் தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். நீ என்னை தேடலனா ஆண்டவரே, நான் கண்டுபிடிக்காம I would also be lost, Lord, unless you search me, Lord. நீர் என்னை தேடவில்லை என்றால் நான் எப்பவும் தொலைந்து போவேன் ஆண்டவரே. நானும் காணாமற் போன ஆட்டை போல இருக்கேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நீர் என்னை தேடுவீரா? என்னுடைய உள்ளத்தை தேடுவீரா? என்னுடைய மனதை நீர் ஆராய்ந்து பார்ப்பீரா? ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் இந்த பிரார்த்தனையை நாம் தேவனுக்கு செலுத்துவோமா? 1 minute, can we close our eyes and tell this Lord, Lord, search me, Lord. I have also been like a lost sheep. காணாமற் போன ஆட்டை போல நானும் இருக்கேன் ஆண்டவரே. என்னை தேடும் ஆண்டவரே, என்னை தேடும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து நீர் தேடும் ஆண்டவரே. உன்னுடைய மேஜைக்குள்ளாக நேராக நான் வரும்பொழுது ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாவம் எனக்குள் இருக்கின்றதே என்றால், தொலைந்து போன பாவங்கள் ஒருவேளை எனக்குள்ளே இருக்குமே என்றால், அந்த பாவங்களை எல்லாம் நீர் தேடி எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே.
Jesus. Amen. Amen. Hallelujah. 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 தேவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி யாருக்கு முதலில் சென்றது? சீஷர்களுக்கு சென்றது. ஏங்க சீஷர்களுக்கு சென்றது? They were like lost sheep. தொலைந்து போன ஆடுகளைப் போல ஓடி போயிட்டாங்க அவங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தேவனே தேவனே, இன்னும் ஒரு விசை கூட நான் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இரண்டாவது காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலின் நற்செய்தி யாருக்கு போய் சேர்ந்ததாம்? அவருடைய படிங்க, மத்தேயு புத்தகம் 28ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. Matthew chapter. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் சகோதரருக்கு, என் சகோதரருக்கு. இந்த சகோதரர் யார்? இந்த சகோதரர்கள் யார்? மரியாள் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு விதமாக இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை விவரித்திருக்கின்றார்கள், ஒவ்வொரு சுவிசேஷகரும். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அவர் எழுந்து விட்டார், கல் புரட்டப்பட்டது, சீஷர்கள் வந்தார்கள். அது இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்றார், சற்று வித்தியாசமாக சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய காலகட்டங்களில் எழுதப்பட்ட காரியங்கள் இது. ஆகவே சற்று வித்தியாசங்கள் இருக்கும். யோவானின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல்லு என்றார். நீ போய், அந்த வசனம் நன்கு கவனிக்க வேண்டும். மரியாள், இது யோவான் சுவிசேஷகன் எழுதின ஒரு அவருடைய வெர்ஷன். என்ன எழுதியிருக்காரு? சீஷர்கள் எல்லாம் வந்தார்களாம், பார்த்தார்களாம், இயேசுவினுடைய சடலம் அங்கு காணப்படவில்லை, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். யாரும் இன்னும் அந்த சுவிசேஷத்தை கிரகித்துக் கொள்ளவே இல்லை. The disciples did not understand many things of what Jesus was trying to tell them right from the beginning of his journey on planet Earth. இவர்கள் என்ன செய்தார்களாம்? சீஷர்கள் அந்த கல்லறைக்குள்ள பார்த்த உடனே ஐயோ இயேசு இல்லைன்னு உடனே திரும்பி போயிட்டாங்களாம். மரியாள் அங்கு நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தாளாம். அப்பொழுது இயேசுவானவர் மரியாளிடத்தில் இந்த வார்த்தைகளை கூறினாராம். என்ன வார்த்தைகளை கூறினாராங்க? மரியாளே மரியாளே, நீ போய், நன்றாக கவனிக்கணும், நீ போய் கடைசியில இருக்கலையா அவர்களிடத்தில் சொல்லு. யாரிடத்துல? என் சகோதரர்களிடத்திலே. யார் இந்த சகோதரர்கள்? இவர்கள் விசுவாசிகள். அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகின்றது? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 35 வசனங்கள் வரை. சீஷர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் விசுவாசிகள். படிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 35 வரை. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயும். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Jesus says, எல்லாரும் போயிட்டாங்க அங்க,
மரியாள் மாத்திரம் நின்று கொண்டிருக்கின்றாள். யார் இந்த மரியாள்? மார்த்தாள், மரியாள், லாசரு. அந்த கூட்டம் தேவனோடு மிக நெருங்கி உறவு கொண்ட ஒரு குடும்பம். தேவன் அவளை பார்த்து, மரியாளே மரியாளே, நீ போ, நீ அவர்களிடத்துல போய் சொல்லு, என்னை தொடாதே. டோன்ட். அது ரொம்ப ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. He tells Mary, 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 don't cling on to me. ஒருவேளை மரியாள் தேவனை அப்பா என்று அழைத்திருக்கலாம், தேவனை ஒரு சகோதரனாக அண்ணா என்று அழைத்திருக்கலாம், போதகர் என்று அழைத்திருக்கலாம், என்ன வேணாலும் அழைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவளை பார்த்து சொல்லுகின்றார், மரியாளே மரியாளே, இந்த உறவுகள் எல்லாம் இனிமேல் கிடையாது மரியாளே, நீ போய் அவர்களிடத்திலே சொல்லு. Don't cling on to me, Mary. இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்ட காரியமாக, யார் என்னோடு உறவு வைத்துக் கொள்ள முடியும் என்று தேவன் சொல்லும் பொழுது, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் என்னோடு அப்பா என்றும் சகோதரன் என்றும் போதகர் என்றும் அண்ணன் என்றும் உறவு வைத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி நீங்களும் நானும் கூட நம்முடைய வீட்டில் சொல்கிறோமே, நம்முடைய பிள்ளைங்க மத்தியில், நீ இனிமே இந்த தப்பை நீ பண்ணனா என்னை அப்பான்னு கூட கூப்பிடாத. எஸ், இந்த உறவே நமக்கு வேண்டாம். எப்பொழுது நீ என்னுடைய இணக்கத்தின்படி செய்ய நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த உறவு நீ என்னோடு கொள்ள முடியும். இயேசு சுவாமி சொல்றாரு, நீ என்னோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அப்பாவோ அண்ணனோ இப்படிப்பட்ட நெருங்கின உறவு என்றைக்கு நீ எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எப்பொழுது என்னுடைய சித்தத்தை நீ செய்கின்றாயோ அவர்கள் தான் என்னுடைய சகோதரன், என்னுடைய அப்பா அம்மா, மற்றபடி இல்லை. Don't cling on to me, Mary. Which means Mary, தமிழ் வேதாகமத்தில் அதை படிக்கும் பொழுது மனது குத்தினார் போல இருக்கு. என்னை தொடாத மேரி, நோ நோ, என் சித்தத்தின்படி செய். என்ன என் சித்தத்தின்படி செய் மேரி, நீ அவர்களுக்கு போய் சொல்லு. என்னை விசுவாசிக்கின்றார்களே, oh, there is a huge family that believes in me, not those who are called but those who believe. என்னை விசுவாசிக்கின்றார்களே அவர்களுக்கு நீ போய் சொல்லு. Don't cling on to me. இனிமேல் நீயும் நானும் இல்ல. No, that is all over. Jesus, hallelujah, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, hallelujah, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயும் இருக்கின்றார்கள். இந்த உலகத்தின் உறவுகள் அல்லங்க. not the earthly kind of a filial relationship. இனிமேல் இந்த உறவு நமக்கும் அவருக்கும் எப்படிப்பட்ட உறவாக இருக்கின்றது? தெய்வீக உறவு. இந்த தெய்வீக உறவு எப்படி ஏற்படுங்க? நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுதுதான். சும்மா உட்கார்ந்துட்டு இந்த மீட்டிங்லாம் அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா, அப்போ பிதாவே அப்போ பிதா, இதெல்லாம் போய் உணர்ச்சி வசப்படும் காரியங்கள், இதெல்லாம் உணர்ச்சி வசப்படும் காரியங்கள். இதெல்லாம் தேவன் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி செய், அப்போ நீ முழங்கால் படித்தேனே அப்பா என்று சொல்லு, நான் உனக்கு வர்றேன். ஹல்லேலூயா, ஜீசஸ். அப்போதான் நம்முடைய உறவு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. ரோமர் 12:2. சீக்கிரம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய மனம் புதிதாக வேண்டும். உன் மனம் புதிதாக வேண்டும். ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகா இருக்கு. Do not be conformed to this world but be transformed
by the renewing of your mind. மனம் புதிதாக வேண்டும், பழைய உறவுகள் அல்ல, மனம் புதிதாக்குதலினால். இனிமேல் நான் அவரை அப்பா என்று கூப்பிடும் பொழுது அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்ப்பாரு, அவன் என் பையன், என் பொண்ணு, என் பிள்ளை அப்பாண்டு கூப்பிடுறான்பா, என் சித்தத்தை செய்து கொண்டு அவன் அங்கே இருக்கின்றானே என்று அவருடைய எதிர்பார்ப்பு இருக்குமா? renewing of your mind. தேவன் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள. அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள, அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள நீங்களும் நானும் எதை செய்ய வேண்டுமாம்? நம்முடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம்? It should be renewed. மனது புதிது ஆக வேண்டும். மரியாளே, மரியாளே, இனிமேல் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட உறவுகள் இல்லை. என்னுடைய சித்தத்தை எவன் செய்கின்றானோ, என்னுடைய சித்தத்தை நீ செய்கின்றாயோ, உன்னுடைய சகோதரன் செய்கின்றானோ, அப்பொழுதுதான் மீண்டுமாக இந்த அப்பா அண்ணன் என்கின்ற இந்த உறவு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நான் செய்ய வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்குள்ளே என்ன நடக்க வேண்டுமாம்? வேதம் சொல்லுது, மனம் புதிதாக வேண்டும். மரியாளே, மரியாளே, உன் மனம் புதிதாக வேண்டும். மரியாளே, நீ இன்னும் பழைய மாதிரி உன்னுடைய மனதை வைத்துக் கொண்டு இங்கு நிற்கின்றாயே. கோ மேரி, 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 கோ. நீ போ மேரி, நீ போ, என்னை தொடாத. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நீங்களும் நானும் வந்திருக்கோங்க. ஏங்க? கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை அப்பா பிதாவே என்று நாங்கள் அழைக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டார், வேதத்தில் இருக்கு இல்லையா? ஆனா தேவன் சொல்றாரு, அது நம்முடைய வாழ்க்கையில நிஜமாக வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கையில ஊர்ஜிதப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். சித்தத்தை நான் எப்படி செய்யணும்? என்னுடைய மனம் புதிதாக வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய மனம் புதிதாக வேண்டும். பழைய காரியங்களே வச்சு நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, பழைய மாதிரியே உண்மை தரிசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பழைய மாதிரியே இந்த எமோஷனலா கத்தி 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 நான் ஜாம் பண்ணணும்னு பார்க்கிறேன். பழைய மாதிரியே நான் இதை பண்ணணும்னு பார்க்கிறேன், அதை பண்ணணும்னு பார்க்கிறேன். நோ 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 நோ, ஆல் திஸ் இஸ் ஓகே மேன். என்னுடைய சித்தத்தை செய்து நீ முழங்கால் படிட்டு என்னை நோக்கி சொல்லுகின்றாய, அப்பா அப்பா என்று நீ சொல்லுவாயானால் அப்போதான் அந்த உறவு மீண்டுமாக நமக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமானவரே. என்னுடைய சகோதரன் சகோதரி யார்? என்னுடைய சித்தத்தை செய்கின்றவன் எவனும் அவன் தான். சும்மா அப்பா 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 கூப்பிட்டு தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று நாம் கனவுல கூட நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாண்டவரே, 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 ஸ்தோத்திரமாண்டவரே. தேவன் மரியாளை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரியாளை பார்த்து தேவன் சொல்றாரு, மரியாளை மரியாளே நீ, மரியாளை மரியாளே நீ என் சகோதரரிடத்திற்கு போ. அவளை பார்த்து உன் சகோதரரிடத்துக்கு போ என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சகோதரரிடத்திற்கு போ. மரியாளை பார்த்து உன் சகோதரர். தேவனோடு நெருங்கின உறவு யாருக்கு? இயேசுவுக்கு. லாசரு, மார்த்தாள், இப்படி இருக்காங்க அவங்க. ஆனால் அந்த உறவுகள் எல்லாம் கலைந்து விட்டது. அங்கு தேவன் சொல்றாரு, என் சகோதரரிடத்திற்கு போ, என்னை விசுவாசிக்கிறவரிடத்திற்கு போ, உன் சகோதரருக்கு என்று தேவன் சொல்லவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத்தேயு 10:37 ரொம்ப தீர்மானமாக தேவன் சொல்லுகின்றார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன்
எனக்கு பாத்திரன் அல்ல. If you love something more than me, you do not belong to me. You cannot partake of me. என்னிலும் அதிகமாக நீ நேசிக்க கூடாது. மரியாளே மரியாளே, நீ எல்லாரையும் விட, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், என் சகோதரரிடத்திற்கு போ மரியாளே, ஓ சகோதரரிடத்திற்கு போகாத. ஹல்லேலூயா ஸ்தோத்திரமானவரே, என்னிலும் உனக்கு அதிக நேசங்கள் உனக்கு இருக்கக்கூடாது மரியாளே. கோ மரியாளே, கோ மரியாளே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனே தேவனே, இந்த காலை வேளையிலும் கூட உம்மிலும் நான் அதிகமாக எதையாவது நான் நேசிக்கின்றேனா? அப்படி ஒருவேளை நேசங்கள் எனக்கு இருக்குமே ஆகில், கர்த்தாவே, அதை உம்மை நான் பிரதானப்படுத்த, உம்மை எனக்கு முன்பாக வைத்து நான் பிரதானப்படுத்த. மற்ற நேசங்கள்லாம் இருக்கியா? அதையெல்லாம் தூக்கி போடணுன்ட்டு கர்த்தர் சொல்லவே இல்லை. God did not tell us to live in a world where we can unlove others and only love Jesus. No, 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 no. Do not misunderstand. What Jesus says, prioritize me, have me first, your first love. Hallelujah, hallelujah, hallelujah. மூன்றாவது தேவன் சொல்ற காரியம் என்ன? நீங்கள் போய் புறப்பட்டு படிங்க, மத்தேயு 28:19. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் போதுங்க. இப்போ தேவன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் யாரு? என்னுடைய சீஷர்களுக்கு போங்க. அடுத்தது யார் சொல்றாரு? என்னை விசுவாசிக்கின்றவர்கள், என்னுடைய சகோதரர்கள். பிரதரன், நாட் பிரதர்ஸ், பிரதரன். பிரதரன் என்றால் ஆண்களும் பெண்களும் எல்லாருமே சேர்ந்து இருக்கும் ஒரு கூட்டம். பெத்தேல் சபைக்கு சரிங்களா? தேங்க்யூ. தேவனோடு நாம் அதிகமாக உறவாடும் பொழுது கர்த்தரை இன்னும் அதிகமாக நாம் ருசிக்க வேண்டும். ஜாங்கிரி சாப்பிடும்போது அப்படியா சாப்பிட்றோம் இல்லையே, அதை சாப்பிடும்போதே நம்முடைய வாயிலே இனிக்கும், நம்முடைய புன்முறுவல் வரும் இல்லையா? அதை வாய்த்துக்கு போய் சேரும் பொழுது, ஆஹா, கொண்டாடியை பார்த்து என்னம்மா நீ ஜாங்கிரி சுட்டப்பா. ஹல்லேலூயா. வேதத்தின் வசனங்கள் கூட அப்படிதாங்க, கர்த்தருடைய பிரசனம் கூட அப்படிதாங்க. அப்படிப்பட்ட ருசித்து நாம் தேவனுடைய காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சீஷர்களுக்கு அவர் வெளிப்பட்டார், போய் சொல்ல சொன்னார். விசுவாசிக்கின்றவர்களுக்கு அவர் போய் சொல்ல சொன்னார். இப்பொழுது கடைசியாக தம்முடைய மக்களை பார்த்து, நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்குங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதுங்க நீங்களும் நானும் சகல ஜாதிகளையும், நீங்கள் எப்படி, அது வசனம் எப்படி? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்கி, நான் சகல ஜாதிகளையும் நன்றாக கவனிக்க வேண்டும். நான் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும் என்றால் நான் யாராக இருக்க வேண்டும்? நான் சகல ஜாதிகளையும் போய் நான் சீஷர்களாக ஆக்க வேண்டும் என்றால் மீண்டுமாக முதல் காரியத்திற்கு வருகின்றது, நான் சீஷனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றாக கவனிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடங்க இது. நான் சகல, மீண்டுமாக நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க ப்ளீஸ். நான் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும் என்றால், அழகா நீங்க சொன்னீங்க, நான் முதலிலே சீஷனாக இருக்க வேண்டும். நான் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன சொன்னார் கர்த்தர் நமக்கு?
கம் 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 கம். நான் ஃபஸ்ட்டு ஓடி போகக்கூடாதுங்க, நின்று நின்று அவருடைய காரியத்தை நான் சாதிக்க வேண்டும். சீஷர்களாக எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ரேஸ்ல ஓடுறான், ஃபர்ஸ்ட் பிரைஸு ஜீசஸ். நான் ஓடக்கூடாதுங்க, நின்று சாதிக்கணுங்க. ஹல்லேலூயா. நான் நின்று சாதிப்பினையாகில் நான் சீஷனாக ஆக முடியும், மற்றவர்களை சீஷர்களாக ஆக்க முடியும். எப்படிங்க அது வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம்? படிங்க யோவானின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்கள் வரை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மக்தலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டு கண்டார்கள். உடனே அவர் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் நீங்க என்ன 20:1 to 11 யோவான். எந்த வசனம் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட். ஓகே 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 ரைட், படிங்க. 3 படிங்க. சாரி. அப்பொழுது பேதுருவும் சீஷரும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாக ஓடி முந்தி கல்லறையிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகளை கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருக்கிற சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்துக்கு சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவன் மரித்தோருக்கு எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருக்கையில் அவர் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்திருந்தவர்களாய் 2 தூதர்கள் தலை மாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். போதுங்க போதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷகன் இப்படியாக எழுதியிருக்கின்றார். கல்லறைக்குள்ள எல்லாம் வந்தாங்களாங்க. எப்படி? அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். யாருங்க? இவங்க. நன்றா 10-11 வசனத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், நன்றா கவனிகள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஆங்கில வசனம் அதுக்கு அப்புறமா ரொம்ப அழகா இருக்குங்க, நன்றாக கவனிக்கணுங்க. This is the climax. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். But Mary stood. Hallelujah. மற்றவர்கள் போய்விட்டார்களுங்க, ஆனால் ஒருவளோ தனித்து நின்றாளுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் சீஷத்துவத்திலே ஈடுபட்டு மற்றவர்களை சீஷர்களாக ஆக்க வேண்டும் என்றால் நான் சீஷனாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் குவாலிஃபிகேஷன், அவரை விட்டு ஓடக்கூடாது. ஓடி போனார்கள். சீஷர்கள் மீண்டுமாக வந்தார்கள். அறியவில்லை என்ன நடக்கின்றது என்று. ஆனால் கல்லறை அருகே பார்த்தாங்க, எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்க என்று. அத்தனை பேருமே வீட்டிற்கு திரும்பி போனார்கள். ஆனால் ஒருவளோ but Mary stood. But Mary stood. மரியாளோ
கல்லறை அருகே நின்று கொண்டிருந்தாள். நான் என் தேவனை விட மாட்டேன், நான் என் இயேசுவை விட மாட்டேன், நான் அவரை விட மாட்டேன், நான் அவரை விட்டு விடவே மாட்டேன். என்னதான் நேர்ந்தாலும் அவருடைய சடலம் எங்க, நான் எதையாவது நான் கண்டுபிடிப்பேன், நான் அவரோட கூட தான் இருப்பேங்க, அவரை விட்டு ஓடி போக மாட்டேங்க. தேவன் அவளுக்கு முதலிலே காட்சி அளித்தார். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். பட் மேரி stood. நம்முடைய பிரச்சனைகளாச்சும் சரி, ஐயோ தலைக்கு போற ஒரு பயங்கரமான ஒரு காரியங்க, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, மரியாதை போல பட் மேரி stood. மரியாளோ கல்லறை விட்டு விலகி போவாதவளாக அங்கேயே இருந்து கொண்டிருந்தாள். யோசுவாவை பற்றி வேதம் சொல்லுது, அவனோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனாக இருந்தான். But Mary stood. நான் எப்படி சீஷத்துவத்திலே மற்றவர்களை சீஷர்களாக்க முடியும்? நான் சீஷனாக முதலிலே இருக்க வேண்டும். அந்த சீஷனாக முதலில் நான் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அது வேற விஷயங்க. பட் நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் விடமாட்டேன். என் மீட்பர் சென்ற பாதையில் போக ஆயத்தம். சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். தேவனே, எல்லா அழிதானோ, சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்து விட்டார், நம்பினோரும் எதிராக வந்துட்டார், கொள்கை கூறிய பலர் பிரிந்துட்டார். ஐயா நான் உம்மை விட மாட்டேயா, ஐயா நான் உம்மை விட மாட்டேயா. ஏங்கய்யா நான் உம்மை விட மாட்டேன், ஏங்க நான் மற்றவங்க ஓடி போனேன்னா அதே இடத்துல நிற்பேன். நான் மற்றவர்களை சீஷர்களாக்க வேண்டியா, நான் அப்படி இருந்தேன்னா தான் மற்றவர்களை சீஷர்களாக்க வேண்டும், ஆக்க முடியும். என்னுடைய காரியத்தை நான் கெட்டியாக நான் இயேசுவை நான் பிடித்து கொண்டு அப்படியே நிற்பேங்க. என்ன காரியம் நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் நான் கர்த்தரை விடாது நான் பிடித்து கொண்டே நிற்பேங்க. நான் I will stand my ground. But Mary stood. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் இந்த காலை வேளையில தேவனோடு நிற்பதற்கு, தேவனுக்காக நிற்பதற்கு ஆயத்தம்? எத்தனை பேர் ஆயத்தமே தேவனுக்காக நிற்பதற்கு இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. Thank you, thank you. தேவனுக்காக நான் நிற்பேங்க. என்னதான் நேரிட்டாலும் என்னதான் வந்தாலும் இந்த இயேசுவை நான் விட மாட்டேன், அவருக்காக நிற்பேன். ஏன்? மற்றவர்களை நான் சீஷர்களாக்க வேண்டும், நான் ஓடி போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வாறு 3 மனிதர்கள் அந்த நேபுகத்நேசருக்கு பதில் சொன்னார்களாம். 3 மனிதர்கள் நேபுகத்நேசருக்கு பதில் சொன்னார்களாம். என்ன சொன்னார்களாம்? அவன் கேட்டானா நேபுகத்நேசர் அவர்களை பார்த்து, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, ராஜாவை நோக்கி, நேபுகத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு நான் உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினைக்குள்ளாக ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்றும் நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதுமில்லை என்று ராஜாவாகிய உமக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். ராஜாவே, ராஜாவே, நீ என்ன செய்தாலும் செய்ய, எங்களை அக்னிஜுவாலைக்குள்ள எடுத்து போட்டாலும் போடியா, எங்களை தூக்கிலிட்டாலடியா, நாங்க பணிய மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாதை போல they stood. மற்றவர்கள் எல்லாம் அந்த விக்கிரத்துக்கு முன்பாக பணிந்தார்களாம். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ நின்று கொண்டிருந்தார்களாம். நாங்கள் பணிய மாட்டோம், ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். ஜீசஸ், ஜீசஸ். அவர் உயிர்த்தெழுந்த நற்செய்தி முதல்ல சீஷர்களுக்கு, பிறகு அவரை விசுவாசிக்கின்றவர்களுக்கு, அதன் பிறகுதான் சகல ஜாதிகளுக்கு நான் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நான் ஓடி போகாதவனாக
மரியாளை போல அவர் அருகே அவரோடே நிற்க எனக்கு தேவனே நீர் உதவி செய்ய மாட்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.